ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்லுவேன். நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி நம்ம வீடோட அப்டேட்டு தான். என்ன கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14th. தமிழ் நியூ இயரே வந்துருச்சு. நான் 14th தான் பால் காய்ச்சலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மாமியார் நானும் வரேன் அப்படின்னு சொன்னனால 17th டேட் மாற்றணும். இன்ன வரைக்கும் ஒரு டாட் கூட வைக்கல அந்த வீட்டில். ஒரு சின்ன குப்பை கூட எடுத்து போடலை. அப்படியே இருக்குது அந்த வீடு. என்ன நேரம் இல்லை நாங்கள் எப்படி போய் சிக்கியிருக்கோன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இதில் ஒரு இன்டர்மீடியேட்டரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தாமஸ்ன்றவர். நாங்கள் 5 lakh வரைக்கும் கொடுத்து அவங்க இபி கட்டாமல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இபி பாக்ஸ் வரட்டும், வந்தவுடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வருது தாமஸ்ன்றவர்கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹவுஸ் ஓனர் ஹாலை இடையில ஒரு ப்ளேவுட் வச்சு அடைச்சிருங்க, ஹால் கிடையாது, 2 பெட்ரூமும் ஒரு கிச்சன் மட்டும்தான் நம்ம 10 lakh கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி தாமஸ் எனக்கு கால் பண்ணுறாரு. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட இதெல்லாம் பைத்தியம்தான் பிடிக்கிறேன். அந்தளவுக்கு செம்ம டென்ஷன் வந்தேன். எந்த ஊர்லங்க ஹால் இல்லாமல் 10 lakh லீஸுக்கு போவான்னு எனக்கு தெரில. அப்படி ஒரு ப்ரெஷரு. கடைசி ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு ரிலேட்டிவ்ன்றனால நிறைய விஷயம் நான் சொல்ல முடியல. நான் நான் புதன்கிழமை காலையில் இருப்பேன். 2 நாளில் நைட்டோட நைட்டாக வேலையெல்லாம் முடித்து உங்கள் கையில் நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், நீங்கள் பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லை. என்னன்னா, நமக்கு ஒரு தப்பான இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ, தப்பான ஒரு வீட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டோமோன்ற பயம் ஒரு சைடு இருந்தாலுமே, அவங்க வீட்டை சுற்றி எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான். எல்லாருமே அண்ணன் தம்பி அது மாதிரி தான் இடம் சுற்றி வீடு கட்டியிருக்காங்க. அதனால் அது ஓனர் தான், அவர் ஓனர் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அவர் வயசான ஆள், அவர் வீடு வேற ஒரு ஊரில் இருக்குது. அங்கேருந்து அவர் வரணும், வேலை வாங்குறதுக்கு இங்கே தெரிஞ்ச ஆளுங்க வேணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்கிறாரு. அதனால இப்போ நாளைக்கு நாங்கள் புதன்கிழமை உட்காந்து பேசுகிறது என்னென்னு பேச போகிறோன்னா, எங்களுக்கு இந்த ஏஜென்ட் எங்களை விட்டார் இல்லையா, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நாங்கள் அவர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம், இதில் என்னென்ன ரிப்பேர் பண்ணணும், பெயிண்டிங் இது மாதிரி பண்ணணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் அவங்கள வச்சே நாங்கள் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி நாளைக்கு காலைல பேச போகிறோம். நாளைக்கு தான் புதன்கிழமை. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு புதன்கிழமை அன்றைக்கி தான் இந்த வீடியோவே போஸ்ட் ஆகும். சத்தியமாக புதன் வியாழனுக்குள்ளே இந்த வேலை முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் சண்டே நைட்டு ஊருக்கு போகணும், திருச்சி கிளம்புறோம், டிக்கெட்டும் போட்டாச்சு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்களை மாட்ட வைப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சு. அவங்க அப்போ ஆரம்பிச்சிருந்தா கூட நேரம் வீடு பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருந்துருக்கலாம். இங்கே வேறு வீடு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க ரெண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தானே, அவங்க கரெக்டாக தானே இருக்கணும். ஸோ அவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபைனலாக இப்போ என்ன முடிவாயிருக்குன்னா, அம்மாவை வர வேணான்னு சொல்லிட்டேன். அது பெரிய ஒரு விஷயம். என்னென்னா, அத்தையும் அம்மாவும் வந்தாங்கன்னா இப்போ சும்மா ஜஸ்ட்டு திங்ஸ் நான் இங்கே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி பாதி வச்சுட்டேன் இல்லையா. ஸோ வண்டியில் ஏற்றி அங்கே போய் ஒரு ஹாலில் ஒரு ரூமில் எதுலையாவது அடைச்சி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு நான் ஊருக்கு போகிற மாதிரி பிளானு. இவங்க இங்கே ஆஃபீஸ் போகிறது வரது இருப்பாங்க. அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் இடையில க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நான் அம்மா வர வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா 2 பேருமே கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அம்மா கொஞ்சம் தைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். அம்மா டெய்லரு. ஸோ அவங்களுக்கு தைக்கிற வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் ஹரிபரியாக முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புறாப்புல இருந்தது. நாளைக்கு காலையில் இங்கே வர்ற மாதிரி இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்புற மாதிரி இருந்தாங்க. பட் ஓகே வேண்டான்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு மைண்டெல்லாம் அவ்வளோ ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. எப்படிடா இதை நம்ம கடந்து வர போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மையாகவே சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த வீடு பார்க்க பிடிக்கல. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அந்த வீடோட பிஃபோர் பிக்சர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆஃப்டர் பண்ணுறாங்களே இல்லைன்னு எனக்கு தெரில. பட் கன்ஃபார்ம் ஆகாமல் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணாமல் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் நான் இன்னும் என் மைண்ட் அளவில் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால தான் நான் பிஃபோர் பிக்சர் அந்த வீடை பற்றி நான் எதுவுமே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக காட்டலை. ஏன்னா அது வேற ஒருத்தவங்களோட வீடு இல்லை. என்ன தான் நம்ம குடி போகிறோம் அப்படின்னா நம்ம போடலாம் வீடு. குடி போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் போடக்கூடாதுன்றதுனால போடாமல் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இது ப்ராசஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. எனக்கே இவ்வளோ தூரம் கஷ்டம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நாளை காலையில் விடிஞ்சாதான் தெரியும். என்னென்னா நாளைக்கும் அவர் சப்போஸ் இல்லை
நீங்கள் வந்து இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி நைட்டு வேலை ஆரம்பிச்சிருவோம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது சொன்னாருன்னா இம்மீடியட்டாக நான் வந்து அட்வான்ஸாக வாங்கிடுவேன். யோசிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் கொடுத்த 5 லட்சத்தை கொடுங்க, நான் வேறு வீடு பார்த்துக்கிறேன்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் நான் வந்து வேறு வீடை பார்த்துருவேன். சரியா? எனக்கு இதுதான் முடிவு. இது நான் நினைக்கிற மாதிரி நடக்கும். நான் வீட்லேயுமே சொல்லிட்டேன், எனக்கு வந்து இது இவ்வளோ தடங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போகணுன்ற இது கிடையாது. அதனால் சப்போஸ் அவர் திரும்ப ரீசன் சொன்னார், ஏன்னா இருக்கிறதே 2 நாள், வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் தான் இருக்குது. நான் வந்து வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சணும், கண்டிப்பாக காய்ச்சி ஆகணும். அப்படின்றப்போ அவங்க அதுவுமே கரெக்டாக பண்ணலை, எனக்கு கீ வந்து என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி நான் 5 லேக் வந்து ரிட்டன் வாங்கிடலான் இருக்கேன். இதான் முடிவு, ஃபைனல் முடிவு. இது நிறையா கொலாபாகும். இந்த வீட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கொலாபாகும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நான் வந்து இவ்வளோ லேசாலாம் அசால்ட்டாக முடிவு பண்ண முடியாது. அதுவும் ஊருக்கு போகிற டைமு, நான் போய் அங்கே எலெக்ஷனுக்கு ஓட்டு வேறு போடணும், நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் டிக்கெட்டும் கிடைக்காது. 19 எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட்லாம் பசங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதும் கஷ்டம். அதனால் இதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்குன்றனால நான் வந்து நாளைக்கு ஒரு நாளை நம்பி தான் இருக்கேன். விடிஞ்சாதான் அது என்ன நடக்க போகுதுன்றதே எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். இது யார் மேலே தப்பு, அவருடைய முதுமை காரணமா இல்லை வந்து எங்களோட அறியாமை காரணமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே அவங்க சொன்ன எல்லாமே பண்ணுறோம். 3 லேக் கேட்டாங்க, கொடுத்தோம். அப்புறம் அட்வான்ஸு நாங்கள் வந்து அந்த சைன் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி வச்சுக்கிட்டோம். அது மாதிரி 10 லேக் வீடு இப்போ வந்து 5 லேக் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் கிளியராக தான் இருக்கும். வீடியோ எல்லாமே எடுத்தாச்சு. அவங்க சைன் போட்டதுலேருந்து அந்த சுற்றி வந்து சாட்சி சைன் போட்டாங்க, அது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கோம். அக்ரிமெண்ட்டும் கையில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் இவ்வளோ கிளியராக இருந்துமே ஏன் நம்மளை இந்தளவுக்கு அலக்கழிக்கிறாங்கன்ற ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் நான் கொடுக்கறது. இது ஒழுங்காக வரலை அப்படின்னா பெஸ்ட்டு நான் வந்து மூவ் ஆன் பண்ணிடுவேன். இவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு ஃபைனலாக இவ்வளோ நான் கேட்டதெல்லாம் பண்ணாமல் பால் காய்ங்கன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால் நாளை காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோலேயே கவர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட் போடலை. எனக்கு வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டில் இருக்கிறீங்களோ இல்லை ஓன் ஹவுஸ் வச்சுருப்பீங்களோ, ஓன் ஹவுஸ் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டில் இருந்துட்டு தான் ஓன் ஹவுஸ் வச்சுருப்பீங்க. அப்போ என்னோட கஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு சொல்கிற அந்த ஆறுதலான கமெண்ட் இருக்குதுல்ல, அது எனக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்குது. அண்ட் வந்து எனக்கு நைட்டு தூங்கும்போது வேறு யாருமே ஆறுதல் சொல்ல, நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து எத்தனை பேருக்கு இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் தெரில. ஆஸ் அ யூடியூபராக இது வந்து நான் அனுபவிக்கிறேன், சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் நான் உங்கள் சுஜிதா. டாடா.